உங்களுக்கு நல்ல நேரம் வர இருக்கிறத உணர்த்தும் 7 அறிகுறிகள் என்னென்ன அப்படிங்கிறத இந்த பதிவில் தெரிஞ்சுக்கலாம். ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலையுமே நல்ல நேரமும் வரும், கெட்ட நேரமும் வரும். கெட்ட காலம் வர்றதுக்கு முன்பே சில அறிகுறிகள்லாம் காமிக்க ஆரம்பிக்கும். அதே மாதிரி தாங்க நல்ல நேரம் வர்றதுக்கு முன்னாடியும் சில சுப அறிகுறிகள்லாம் நமக்கு காட்டும். ஜோதிட சாஸ்திரத்தின்படி பார்த்தீங்கன்னா, லக்ஷ்மியோட அருள் இருந்தது அப்படின்னா அவங்களுக்கு வாழ்க்கையில மகிழ்ச்சியும் செல்வ செழிப்புக்கும் பஞ்சமே இருக்காது. நம்ம என்னதான் பணம் சம்பாதிச்சாலும் லட்சுமி தேவியோட அருள் இருந்தாதான் நம்ம சம்பாதிச்ச பணம் செல்வம் நம்ம கையில நிலைச்சு இருக்கும். இந்த அறிகுறிகளை பத்தி முழுசா நீங்க புரிஞ்சுக்கணும் அப்படின்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பார்த்தீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு தெளிவா புரியும். வீட்டில் பார்த்தீங்கன்னா கருப்பு எறும்பு பார்த்தீங்கன்னா அப்படியே வரிசையா வர ஆரம்பிக்கிறது, அப்படியே கூட்டம் கூட்டமா இருக்கு அப்படின்னா அது ஒரு நல்ல அறிகுறியாக சொல்லப்பட்டுள்ளது. அது உங்களுக்கு செல்வம் வரப்போவதை உணர்த்தக்கூடிய ஒரு அறிகுறி. நீங்க ஏதாவது ஒரு தொழில் தொடங்குறீங்க, ஒரு பிசினஸ் செய்யறீங்க அப்படின்னா அதுல ஏதாவது தடைகள் இருந்தது அப்படின்னா அது விலகி உங்களுக்கு செல்வ வளம் வரப்போகுது அப்படின்னு அர்த்தம். சிகப்பு எறும்பு கருப்பு எறும்பு 2 இருக்கு. இதுல சிகப்பு எறும்பு வருவது அவ்வளவு நல்லதாக சொல்லப்படல. ஆனா கருப்பு எறும்பு வருது அப்படின்னா உங்களுக்கு அதிர்ஷ்டம் வரப்போவதை உணர்த்துது. பொதுவாவே சில எறும்புகள் வீட்டுக்குள்ள வந்தது அப்படின்னா நல்லதும், சில எறும்புகள் வந்தது அப்படின்னா கெட்டது நடக்கும் அப்படிங்கிறதுக்கான அறிகுறியாக சொல்லப்பட்டுள்ளது. வீட்டில் அமைதி, சந்தோஷம், இழப்பு, துன்பம் இது மாதிரி பல விஷயங்கள் நடக்கிறதுக்கும் எறும்புகளுக்கும் நெருங்கிய தொடர்பு உள்ளதாக சாஸ்திரங்கள்ல சொல்லப்பட்டுள்ளது. அப்படிதான் இந்த சிவப்பு எறும்பு வந்தா கெட்டதாகவும் கருப்பு எறும்பு வந்தா நல்லதாகவும் சொல்லப்பட்டுள்ளது. அதுவும் சூரிய அஸ்தமனத்துக்கு பிறகு இந்த எறும்பெல்லாம் கூட்டம் கூட்டமா அப்படியே இருக்கு அப்படின்னா கருப்பு எறும்பு உங்களுக்கு நல்லது வரப்போகுது அப்படின்னு அர்த்தம். அடுத்து நமக்கு நல்ல நேரம் வரப்போவதை உணர்த்தும் முக்கியமான அறிகுறிகள்ல ஒண்ணு இந்த பல்லி. அதுவும் ஒரே நேரத்துல ஒரே இடத்துல 3 பல்லிகளை பார்த்தோம் அப்படின்னா நமக்கு அதிக பணவரவு வரப்போகுது அப்படிங்கிறத உணர்த்தும். தீபாவளி அன்னைக்கு பல்லியை துளசி செடி அருகில பார்த்தோம் அப்படின்னா அந்த ஆண்டு முழுவதும் நமக்கு லட்சுமி தேவியோட அருள் கிடைக்கும் அப்படின்னு அர்த்தம். அதுவும் 3 பல்லிகளை ஒரே இடத்துல பார்க்கறது முன்னோர்களோட ஆசீர்வாதத்தையும் நமக்கு பெற்றுத்தரும் அப்படின்னு சொல்லப்பட்டுள்ளது. இதனால மிகப்பெரிய அதிர்ஷ்டம் நமக்கு சேரும் அப்படின்னு சொல்லப்பட்டுள்ளது. வடக்கு மற்றும் வடமேற்குல இந்த பல்லி சத்தம் கேட்டாலும் உங்களுக்கு நல்லது நடக்கும். இது உங்க வீட்டு பூஜை அறை அல்லது வரவேற்பு அறையில பல்லியை பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப மங்களகரமானதாக சொல்லப்படுது. இந்த பல்லிகளை கோயில்ல உள்ள விருட்சங்கள்ல அதாவது மரங்கள்ல பார்த்தீங்க அப்படின்னா தேவர்களை பார்ப்பதற்கு சமம். சில கோயில்கள்ல பார்த்தீங்கன்னா போய் சில பேர் நின்னுக்கிட்டு எதையோ கை காட்டி பார்த்துக்கிட்டு இருக்கிறத பார்ப்பீங்க. மரங்கள்ல அந்த பல்லியை பார்த்தா நல்லது அப்படின்னு பார்ப்பாங்க. இது பல்லி அப்படிங்கிறது நமக்கு நல்ல நேரத்தை வரப்போவதையும் உணர்த்தும், கெட்ட நேரம் வரப்போவதையும் நமக்கு உணர்த்தும். பொதுவா பறவைகள் மரங்கள்ல தான் கூடு கட்டும். ஆனா திடீர்னு பார்த்தீங்கன்னா உங்க வீட்டு சுவர்கள்ல, உங்க வீட்டு ஜன்னல்ல இல்ல ஏதாவது ஒரு மூலையில பறவை கூடு கட்டுச்சு அப்படின்னா உங்களுக்கு நல்ல நேரம் வர இருக்கிறத உணர்த்தக்கூடிய ஒரு அறிகுறியாக சொல்லப்படுகிறது. இந்த நேரத்துல ஏதாவது தொழில் தொடங்குனீங்க அப்படின்னா அதுல எந்தவித தடையும் இல்லாம அது சிறப்பா முடியும், மகத்தான செல்வத்தை உங்களுக்கு சேரும் அப்படிங்கிறத அது உணர்த்துது. அதே போல ஆந்தை அப்படிங்கிறது மகாலட்சுமியோட அம்சமா சொல்லப்படுது. இந்த ஆந்தைய ஒரு செயல் தொடங்க போறீங்க, அதற்காக வெளியில போறீங்க அப்படின்னா அப்ப நீங்க பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்ல சகுனமாக சொல்லப்படுது. அதுவும் வெள்ளை நிற ஆந்தை அப்படிங்கிறது அதை பார்க்கறது ரொம்ப ரொம்ப அரிது. அதை பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்லதாக சொல்லப்பட்டுள்ளது. உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் விலகி நல்லது நடக்க போகுது அப்படிங்கிறத அதை உணர்த்துது. அதே போல அடிக்கடி ஆந்தைய பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு திடீர்னு வாழ்க்கையில பணவரவு வரப்போகுது, மகிழ்ச்சி சேரப்போகுது அப்படின்னு அர்த்தம். அதுவும் நீங்க நிக்கக்கூடிய இடத்துல உங்களுக்கு வலது பக்கத்துல ஆந்தைய பார்த்தீங்க அப்படின்னா அது ரொம்ப நல்லது. அடுத்து துடைப்பம். இந்த துடைப்பத்தை பார்க்கறதும் நமக்கு நல்ல நேரம் வர இருக்கிறத உணர்த்தும் அறிகுறியாக சொல்லப்பட்டுள்ளது. துடைப்பம் அப்படிங்கிறது மகாலட்சுமி குடியிருக்கக்கூடிய 108 பொருட்கள்ல ஒன்றாக உள்ளது. இது என்ன துடைப்பத்தை பார்த்தா நல்ல நேரமா? நம்ம வீட்டுக்குள்ளேயும் இருக்கு, வீட்டுக்கு வெளியவும் இருக்கு, இதை பார்த்தா நல்ல நேரம்னு எப்படி சொல்றீங்க அப்படின்னு கேட்பீங்க. நம்ம ஒரு வேலையா வெளியே கிளம்பும் போது வீட்டுக்கு வெளியே யாராவது துடைப்பத்தை வச்சுக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா அவங்க சுத்தம் செய்து கொண்டு இருந்தா அது ஒரு நல்ல சகுனமாக சொல்லப்பட்டுள்ளது. அடுத்து நமக்கு நல்ல நேரம் வரப்போகுது அப்படின்னா வீட்டில் இருக்கக்கூடிய மரங்களும் செடிகளும் கூட பசுமையாக இருக்கும். துளசி செடி பார்த்தீங்கன்னா சில சமயங்கள்ல காஞ்சி போயிடும், என்ன காரணம்னே தெரியாது. ஆனால் நமக்கு நல்ல நேரம் வரப்போகுது அப்படின்னா வீட்டில் இருக்கக்கூடிய அந்த துளசி செடி நல்ல பச்சையாக அழகாக தெரியும்.
அதே போல வீட்டில் இருக்கக்கூடிய வாழை மரங்கள், அப்புறம் நம்ம வாஸ்துக்காக வளர்ப்போம்ல சில செடிகள், பனச்செடிகள், அதெல்லாம் வந்து அழகுக்காக வளர்க்கிற குரோட்டன்ஸாக இருந்தாலும் சரி, அதெல்லாம் பசுமையாக மாறும். இதெல்லாம் வந்து நல்ல செழிப்பின் அடையாளமாக சொல்லப்படுது. இப்படி இருக்கு அப்படின்னா நமக்கு நல்ல நேரம் வரப்போகுது அப்படிங்கிறத இந்த அறிகுறிகள்லாம் உணர்த்தும். அதே போல இரவு தூங்கும்போது ஒருத்தர் வந்து கனவுல வந்து துடைப்பம், கலசம், ஆந்தை, சங்கு, யானை, பாம்பு, ரோஜாப்பூ இது மாதிரி கனவுல கண்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல நேரம் வரப்போகுது, லட்சுமியோட அருள் கிடைக்க போகுது அப்படின்னு அர்த்தம். அடுத்தது சங்கு சப்தம். சங்கு சப்தம் அப்படிங்கிறது புனிதமான ஒன்றாக சொல்லப்படுகிறது. நீங்க காலையில எழும்போது சங்கு ஒலி கேட்டீங்க அப்படின்னா அது ஒரு நல்ல சகுனம். உங்களுக்கு நல்ல நேரம் வர இருக்கிறத உணர்த்தும் ஒரு முக்கியமான அறிகுறியாக சொல்லப்படுகிறது. இதுல சொல்லப்பட்டுள்ள அறிகுறிகள் உங்க வாழ்க்கையில நீங்க பார்த்திருக்கீங்களா? அதனால உங்களுக்கு என்ன நடந்தது அப்படின்னு பதிவுல வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.